தமிழகத்தில் குவளை எனும் சிற்றூரில் பிறந்த கவி ஞாயிறு இவர். எட்டயபுரத்து கவிஞன் தன் எழுதுகோலில் மிச்சம் வைத்த மையின் மிச்சத்தை என் எழுதுகோலில் நிரப்பிக்கொண்டு எழுதுகிறேன் என்று கவிதை பயணத்தை தொடங்கியவர் இவர். 34 ஆண்டுகள் ஆசிரியராக சிறப்பாக பணியாற்றியதால் நல்லாசிரியர் விருது பெற்றவர். தமிழக அரசு 2010-11 ஆண்டில் இவரது நூல்களை நாட்டுடைமையாக்கியது. இவர் இதுவரையில் 6 கவிதை நூல்களை எழுதி வெளியிட்டுள்ளார். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்று தன் பாடல் வரிகள் மூலம் இளைஞர்களின் மனதில் நம்பிக்கை சுடரேற்றிய அந்த கவிஞர் யார்? கவிஞர் தாராபாரதி. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். ஒரு கவிஞன் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு உதாரணம் கவிஞர் தாராபாரதி. இவருடைய பாடல்களை நான் 20 ஆண்டுகளாக பாடிக்கொண்டிருக்கிறேன். மாணவர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு. சோம்பி கிடந்தவன் இந்த பாடலை கேட்டால் ரத்தம் சூடேற எழுந்து நடக்க ஆரம்பித்து விடுவான். தன்னுடைய வெற்றி பாதையில் அவன் நடைபோட ஆரம்பித்து விடுவான். கவிஞர் தாராபாரதி அவர்கள் இது எங்கள் கிழக்கு வானம் அப்படி என்று ஒரு கவிதை நூல் எழுதியிருந்தார். அந்த நூலை என்னுடைய இல்லத்திற்கே வந்து அவருடைய திருக்கரங்களை எனக்கு அளித்தார். இந்த நூலை நான் பெற்றுக்கொள்ளும் பொழுது இவர் இவ்வளவு பெரிய கவிஞரா என்பது எனக்கு தெரியாமலே போயிற்று. தெரிந்திருந்தால் அன்றே அவரை நான் மிகச் சிறப்பாக கௌரவித்திருப்பேன். வாங்கி கொண்டு நன்றி ஐயா என்று அனுப்பிவிட்டேன். சென்ற பிறகு அந்த நூலை படித்து பார்க்கிறேன். அடாடாடா, என்ன அற்புதமான பாடல்கள் என்று. ஒரு நாள் அவரை சந்திப்போம் என்று நினைத்துக் கொண்டிருக்கையில் அவர் இறந்து விட்டார் என்ற செய்திதான் எனக்கு வந்தது. மிகவும் வருத்தமுட்டேன். இருந்தும் அவர் என்றும் சாகா வரம் பெற்றிருக்கிறார். எதன் மூலமாக? அவருடைய கவிதைகள் மூலமாக. மூலையில் கிடக்கும் வாலிபனே, உன் முதுகில் வேலையை தேடுகிறாய், பாலைவனம்தான் வாழ்க்கை என்று வெறும் பல்லவி எதற்கு பாடுகிறாய் என்றுதான் எழுதியிருந்தார். அந்த முழு பாடலையும் படித்த பின்பு இடையிலே வரக்கூடிய ஒரு பாடல், வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம் என்பது எனக்கு மிகவும் பிடித்து போயிற்று. அதனால் அதையே பல்லவியாக வைத்து அந்த பாடலை நான் பாடி வருகிறேன். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். விரக்தி என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி நீ தூங்குவதா, நீ இருட்டை கிழிக்கும் வெளிச்சக்கேற்று, இருட்டை கிழிக்கும் வெளிச்சக்கேற்று, எங்கே கிழக்கென தேடுவதா, நீ எங்கே கிழக்கென தேடுவதா. விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியல் சின்ன பொறி, விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியல் சின்ன பொறி, எழு எழு தோழா உன் எழுச்சி, எழு எழு தோழா உன் எழுச்சி, இனி இயற்கை மடியில் பெரும் புரட்சி. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை, தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடம் எல்லாம் மலர்ச்சோலை. தோல்விகளேதும் உனக்கில்லை, தோல்விகளேதும் உனக்கில்லை, இனி தொடுவானம் தான் உன் எல்லை. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். இப்படி அருமையான பாடலை தந்தவர் கவிஞர் தாராபாரதி அவர்கள்.
மற்றும் ஒரு பாடல், உட்கார் நண்பா நலந்தானா, நண்பன் வருகிறான், வா நண்பா உட்கார் நலந்தானா என்று நலம் விசாரிக்கிறார். விசாரித்து விட்டு அவனுக்கு நல்ல செய்தியை சொல்கிறார். உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது முறைதானா, உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது முறைதானா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா, எத்தனை உயரம் இமயமலை, அதில் ஒரு சிகரம் உனது தலை, எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. இந்த 4 வரி போதாதாங்க ஒரு மனுஷன் எழுந்து உட்கார்றதுக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை, எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. பாருங்கள், என உடம்பு சிலிருக்கு. இது போன்ற கவிதையை நான் எங்கேனும் பார்த்ததில்லை. வாழ்க தாரா பாரதி புகழ்.